வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ 2026 டேட்ஸ்லாம் நெருங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த பிரிவுகளை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை தேர்வு செய்யலாமா? பல மாணவர்கள் இசிஇ பிரான்ச்சை ஒரு பேக்கப் ஆப்ஷன் போல் நினைக்கிறீங்க. அது உண்மையா? இந்த வீடியோவோட முடிவில் இசிஇ பிரான்ச் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குமா? இசிஇக்கு எதிர்காலம் இருக்குதா? பிஎஸ்ஜி இசிஇ வெர்சஸ் ஒரு சாதாரண கல்லூரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ரெண்டும் கிடச்சிச்சின்னா நீங்கள் எதை தேர்வு செய்யணும்? தமிழ்நாட்டில் சிறந்த இசிஇ கல்லூரிகள் எதுலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு ஓவராலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். சரி, இப்போ ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இசிஇ பிரான்ச்சை தவிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இசிஇ பற்றி எல்லாத்துக்குமே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது இசிஇயில் வேலைவாய்ப்பு கம்மி, இசிஇ படிக்கிறது ரொம்ப கஷ்டம், சாஃப்ட்வேர் ஜாப்ஸுக்கு மட்டும்தான் அதிகமான சம்பளம், இல்லைன்னா கோர் எலக்ட்ரானிக்ஸ் ஜாப்ஸு கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் நிறைய பேர் சிஎஸ்சி டிபெண்ட் கோர்சஸ் மட்டுமே சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு பிரிவு ரொம்ப பிரபலமாக இருக்கிறது மட்டும் அது சிறந்த பிரிவுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பிரான்ச் உங்களுடைய ஆர்வத்துக்கும் திறமைகளுக்கும் எதிர்கால வாய்ப்புகளுக்கும் பொருந்துகிறதா அப்படின்னு பார்க்குறதா ரொம்பவே முக்கியமானது. சரி, டீப் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இசிஇ பிரான்ச் அப்படின்னா என்னென்ன பார்த்துடலாம். நிறைய பேர் இசிஇ பிரான்ச் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது ஒரு வைடரான ஒரு பிரான்ச். இதில் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிக்கலாம், கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பற்றி படிக்கலாம், எம்பெட்டட் சிஸ்டத்தை பற்றி படிக்கலாம், சிக்னல் ப்ராசஸிங்கை பற்றி படிக்கலாம், செமிகண்டக்டர் டெக்னாலஜி இதில் நிறைய டீச் பண்ணுவாங்க, ஐஓடி பற்றி படிப்பீங்க, ரொபோட்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க, ஏஐ ஹார்ட்வேர் பற்றி படிப்பீங்க. இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இதில் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது சாஃப்ட்வேர் உலகத்தை அடிப்படையாக கொண்டது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் அண்டு ஹார்ட்வேர் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு துறை. நீங்கள் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், ட்ரோன், இவி கார், ரவுட்டர், ஏஐ டிவைஸ் இது எல்லாத்துக்கு பின்னாலேயும் இசிஇ இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் ஏன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முக்கியம்னு பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாரும் ஏஐ பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஏஐ ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். மெயினாக சிப்ஸ் தேவை, ப்ராசஸர் தேவை, சென்சார்ஸ் தேவை, எலக்ட்ரானிக்ஸ் தேவை. சாட்ஜிபிடி கூட ஜிபிஇ சிப்ஸ் மூலமாக தான் இயங்குது. இந்தியாவில் செமிகண்டக்டர் மிஷன் மூலம் மிகப்பெரிய முதலீடுகள் நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இவி எலக்ட்ரானிக்ஸ், எம்பெட்டட் சிஸ்டம்ஸ், ஏஐ ஹார்ட்வேர் இந்த மாதிரி பல துறைகள் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எதிர்காலத்தில் சாஃப்ட்வேர் மட்டுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்த திறன்களுக்கு ரொம்ப பெரிய தேவை இருக்கும். அதுவே இசிஇயோட ஃபவுண்டேஷனல் ஸ்ட்ரென்த். சரி, இப்போ இசிஇ படித்தா என்னென்ன ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இசிஇ படிச்சுக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாஃப்ட்வேர் பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், QA இன்ஜினியர் ஆகலாம், அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியராக மாறலாம், டெவாப்ஸ் இன்ஜினியராக மாறலாம், டேட்டா அனலிஸ்ட்டாக மாறலாம். ஒருவேளை நீங்கள் எம்பெட்டட் அண்ட் ஐஓடி அந்த பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிம்வேர் இன்ஜினியராக மாறலாம், எம்பெட்டட் டெவலப்பராக மாறலாம், ஐஓடி இன்ஜினியராக மாறலாம், இல்லைனா ப்ராடக்ட் இன்ஜினியராக மாறலாம். சப்போஸ் நீங்கள் செமிகண்டக்டர் துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியராக மாறலாம், வெரிஃபிகேஷன் இன்ஜினியராக மாறலாம், ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது, அதுவாக கூட நீங்கள் மாறலாம், இல்லைனா சிப் ஆர்கிடெக்டாக கூட நீங்கள் மாறலாம். அது மட்டும் கிடையாது, டெலிகாம் துறையில் டெலிகாம் இன்ஜினியராக மாறலாம், ஆர்எஃப் இன்ஜினியராக மாறலாம், நெட்வொர்க் இன்ஜினியராக மாறலாம், 5G ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் மாறலாம். இதனால் இசிஇ மாணவர்களுக்கு ஒரே ஒரு கேரியர் பார்த்துன்னு இல்லை, பல வழிகள் உங்களுக்கு திறந்துருக்கு. சரி, இப்போ எல்லார் மனசில் இருக்கிற ஒரு கேள்வியை பற்றி பார்த்துடலாம். இசிஇ எடுத்தால் சாஃப்ட்வேரில் வேலை கிடைக்குமா? பதில் கண்டிப்பாக கிடைக்கும். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், அக்சென்ச்சர், கேப்ஜெமினி, ஜோஹோ இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் இசிஇ மாணவர்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர் ஃபோக்கஸ்டு ரோல்ஸில் சிஎஸ்சி மாணவர்களுக்கு யூஸ்வலான ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய பாடத்திட்டத்தில் கோடிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இசிஇ மாணவர்கள் சாஃப்ட்வேர் பிளேஸ்மெண்ட்டை
இலக்காக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோடிங் கற்றுக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமை கற்றுக்கணும், ப்ராஜெக்ட்ஸு அது ரிலேட்டடாக நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் பிளேஸ்மெண்ட் பெறுவது ரொம்பவே ஈஸி தான். சரி, இப்போ இசிஇ ஸ்டூடெண்ட்ஸை வேலைக்கு எடுக்கிற எந்தெந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், அக்சென்ச்சர், ஜோஹோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இசிஇ மாணவர்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. செமிகண்டக்டர் அண்ட் ப்ராடக்ட் கம்பெனிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவால்காம், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்எக்ஸ்பி, அனலாக் டிவைசஸ், மைக்ரோசிப், இன்டெல், சினாப்சிஸ், பாஸ்ச், சைமன்ஸ், ஹனிவெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் உங்களை நல்லாவே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் ஜாப் மட்டும் கிடையாது, கோர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் ஜாப்ஸும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ இசிஇ வெர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதை ரெண்டையும் டைரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கோடிங் ரொம்ப அதிகம், சாஃப்ட்வேர் ஃபோக்கஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இசிஇயில் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிப்பீங்க, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பற்றி படிப்பீங்க, எம்பெடட் சிஸ்டமும் இதில் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் பார்த்து ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கும். இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஃப்ட்வேர், எம்பெடட், செமிகண்டக்டர், டெலிகாம் இப்படி பல ஸ்ட்ரீம்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதனால் இது எது சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒரே பதில், உங்களுக்கு பொருத்தமான பிரான்ச் ஏதோ, உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் ஏதோ அதுதான் உங்களுக்கு சிறந்தது. சரி, இப்போ இசிஇ படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, உங்களுக்கு வைடரான கேரியர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இப்போலாம் ரொம்பவே வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அதில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மூணாவது, சாஃப்ட்வேர் பிளேஸ்மெண்ட் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நாலாவது, நீங்கள் இதெல்லாம் வேணாம் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கேட் எழுதி எம்டெக் அந்த மாதிரி போகலாம், இல்லைன்னா எம்எஸ் படிக்கிறதுக்கு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகலாம். ஃபிஃப்த்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ ஹார்ட்வேர், அப்புறம் ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிட்டுருக்கு. இதிலெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே ஜாப்ஸ் கிடைக்கும். ஃபைனலாக கோர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இசிஇ தவிர்த்து அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு ஆளுகளே கிடையாது. ஓகே, நீங்கள் இப்போ இசிஇயில் சேர்ந்துட்டீங்க. இசிஇயில் சேர்ந்த உடனே ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் நீங்கள் எதெல்லாம் வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எம்பெடட் சிஸ்டம்ஸ், விஎல்எஸ்ஐ அண்ட் சிப் டிசைன், ஐஓடி, ரொபோட்டிக்ஸ், டெலிகாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு எதில் படிக்கணுமோ அந்த ஃபீல்டில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிங்க. சரி, இது வரைக்கும் இசிஇ பிரான்ச்சோட சாதகங்களை மட்டுமே பார்த்தோம். இப்போ பாதகங்களையும் பார்த்துக்கிறான். யாருக்கெல்லாம் இசிஇ ஃபிட் ஆகாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இசிஇ உங்களுக்கு சரியான பிரான்ச்சாக இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், சிப்ஸ், ஐஓடி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இசிஇ செட் ஆகும். இன்னொன்று முக்கியமாக, உங்களுக்கு கோடிங் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு இசிஇ ரொம்ப ஃபிட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் மட்டும்தான் வேணும், எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்காது, எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்காது, காலேஜ் டிகிரி தவிர்த்து வேறு எதையும் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இசிஇ உங்களுக்கு சரியான ஃபிட்டாக இருக்காது. சரி, இப்போ தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு காலேஜஸ் ஃபார் இசிஇ என்னென்ன அப்படின்னா பார்த்துடலாம். இதில் டியர் 1, டியர் 2, டியர் 2ஏன்னு கொடுத்துருக்கேன். டியர் 1ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியை சொல்லுவேன், எம்ஐடி சென்னையை சொல்லுவேன், பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர் சொல்லுவேன். டியர் 2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை டியர் 1ஏன்னு கூட எடுத்துக்கலாம். இதிலலாம் ஜிசிடி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, பிஎஸ்ஜி ஐடெக் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். டியர் 2ஏ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குமரகுரு, ராஜலக்ஷ்மி, ஆர்எம்கே, கொங்கு, பன்னாரி அம்மன், எஸ்கேசிஇடி, சாய்ராம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இசிஇ பற்றி பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் இசியை தேர்வு செய்யணும் அப்படின்னா நல்ல டியர் 1 இல்லை டியர் 2 கல்லூரியில் உங்களுக்கு இசிஇ சீட்டு கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ரெண்டுலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இசிஇ எடுத்துக்கலாம். கோடிங் படிக்கிறதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இசிஇ எடுத்துக்கலாம். எம்பெடட், விஎல்எஸ்ஐ, டெலிகாம் இந்த மாதிரி துறையில் நீங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இசிஇ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்ற கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ்க்கு வர்ற கம்பெனிஸ்லாம் எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா
40% ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, 30% காலேஜோட பிராண்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, 20% நீங்கள் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் நீங்கள் பண்ணியிருக்கிற இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பார்ப்பாங்க, 10% பிரான்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த 4 விஷயத்தை வச்சுட்டு கம்பெனிஸ் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, இந்த ஸ்டூடெண்ட்டால் என்னுடைய கம்பெனிக்கு என்ன பண்ண முடியும்? அவர் சிஎஸ்சி படித்தாரா இல்லை இசிஇ படித்தாரா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு அப்போ செகண்டரியாக தான் இருக்கும். சரி, இப்போ ஜே இன்சைட்ஸோட ஃபைனல் வெர்டிக்ட். இந்த வீடியோவோட இறுதி பதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் இதெல்லாம் நல்ல கல்லூரியில் இடம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இசிஇயை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்காது, எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சிக்கு போய்க்கோங்க. இசிஇ அப்படிங்கிறது ஒரு பேக்கப் பிரான்ச் கிடையாது. சரியான ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஃபியூச்சர் ரெடி இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் இசிஇ ரொம்பவே முக்கியமானது. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ கால் டு ஆக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சுக்கோங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா jinsights/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் டிஎன்இஏ கேம்பஸ், ரேங்க் எக்ஸ்ப்ளோரர், ஏஐ கவுன்சிலர் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 டூல்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். நீங்கள் எந்த ஃபீமே பே பண்ண தேவையில்லை. அடுத்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வீடியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.